திருமாணிக்கம் படம் பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசியாச்சு. இத தவிர்த்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல முக்கியமா ஒரு இயக்குனர பத்தி நம்ம பேசியாகணும். இப்ப அவர் நம்ம கூட இல்ல. இயக்குனர் ராசமுதிரன் அவர்கள். அவருடைய படங்கள் முத்துக்கு முத்து ஆகட்டும், மாயாண்டி குடிமுத்தார், கோரிப்பாளையம் இப்ப வர மக்கள் மத்தியில பேசப்படுது. கடைசியா நம்ம ஃபேமிலியா உட்காந்து பார்த்து எமோஷனல் ஆன படங்கள்னா அவருடைய படங்கள் தான் அப்படின்னு ரிப்பீட் வேல்யூ இப்பவுமே இருக்கு. ஸோ அவரோட படங்கள நீங்களும் நடிச்சிருக்கீங்க. நான் அவருடைய 2 படங்கள் நடிச்சேங்க. கோரிப்பாளையம், கோரிப்பாளையம், மாயாண்டி குடும்பத்தார். மாயாண்டி குடும்பத்தார். சின்ன ரொம்ப அது விருமாண்டி அதுல. ஆமா. ஓகே. ஒரு ம். ஷூட்டிங் ஸ்பாட் மாரி இருக்காது. ஏதோ ஊர்ல சொந்தக்காரனுடைய காது குத்துக்கு, கடா வெட்டுக்கு போன மாரி இருக்கும். ஜாலியா இருக்கும். ஸ்கிரிப்ட் பேப்பர கையில வச்சுக்க மாட்டாரு. ஓ! ம். மைண்டுக்குள்ள அப்படியே வச்சிருப்பாரு. ஃபுல் டயலாக் வச்சிருப்பாரு. "நந்தா இதுதான் சிச்சுவேஷனு. அந்த டயலாக் நான் சொல்றேன். கேட்டுக்கோங்க, கிரகிச்சுக்கோங்கன்ட்டு." அப்படி ரொம்ப ஒரு லைவா அவரு அந்த படத்த ஷூட் பண்ணனால தான் அந்த படம் இன்னமும் மாயாண்டி குடும்பத்தார் போட்டா இன்னமும் டிஆர்பி ஏறுது. ம். ம். அதோட செகண்ட் பார்ட் எடுக்கணும் ஒரு முயற்சி போயிட்டு இருக்குது. ஜெகன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஓகே. ம். ம். அது வேலையா நடந்துட்டு இருக்குது. அவர் இல்லைன்றத நம்பவே முடியல. அ கோரிப்பாளையத்துலயும் அதே மாரி தான். ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு 4 பசங்களோட போயி, அந்த ஊர்ல இருக்க அராத்து குட்டிக, இந்த ஊர்ல இருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுக, கஞ்சா குடிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் கிராமத்தில இருக்கிறவங்க, அடுத்த கட்டத்துக்கு போய் வாழ்க்கைய தொலைக்கிறாங்கன்ற ரொம்ப அழகா அதுவும் பயங்கரமான ஒரு ஹிட்டான படம்.